السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸில் அல்லாஹ் 4 நபர்களை சபித்து விட்டான். அதிலே முதலாவது நபர் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாத படைப்பினங்களுக்காக அறுத்து பலியிட்டார். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனல்லாஹு மன் லஅன வாலிதைஹி, தன்னுடைய பெற்றோரை சபித்தவரை அல்லாஹ் சபித்து விட்டான். பெற்றோர்களை ஏசியவர்களை, பெற்றோர்களை நோகடித்தவர்களை அல்லாஹு தஆலா சபித்து விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதரை பொறுத்தவரை பெற்றோர்கள் கண்ணியமானவர்கள். அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்து ஒரு மனிதரிடத்தில் மிக கண்ணியமானவர்கள், உயர்ந்தவர்கள் யார் அப்படின்னா பெற்றோர்கள். அல்லாஹ் ரசூலை அடுத்து ஒரு மனிதர் பெற்றோர்களை மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி. அதனால்தான் என்னை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்ல வருகின்ற பல்வேறு இடங்களில் அதனை அடுத்து சொல்லுகிறான், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், பெற்றோர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்துக்குங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அந்த பெற்றோர்களை திட்டுவது பெரும் பாவமாக கருதப்படுகிறது. பெரும் பாவங்களில் இதுவும் ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களில் மிகப்பெரியது, பெரும் பாவங்களில் மிகப்பெரியது எது அப்படின்னா ஐயலஅன ரஜுலு வாலிதைஹி, ஒரு மனிதர் தன்னுடைய பெற்றோர்களை சாபமிடுவது, திட்டுவது என்று சொன்னார்கள். கீல யா ரசூலல்லாஹ், கேட்கப்பட்டது அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வ கைஃப யலஅனு ரஜுலு வாலிதைஹி, ஒரு மனிதர் எப்படி தன்னுடைய பெற்றோர்களை திட்டுவார்? பெற்றவங்களை போய் யாராவது திட்டுவாங்களா அப்படின்ட்டு ஆச்சரியத்தோடு சஹாபாக்கள் கேட்குறாங்க. நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யசுப்பு அபர் ரஜுலி ஃபயசுப்பு அபாஹு, இவர் இன்னொரு மனிதருடைய தகப்பனாரை திட்டுவார், அவர் அதற்கு பதிலாக இவருடைய தகப்பனாரை திட்டிடுவார். இவர் அவருடைய அம்மாவை திட்டுவார், அதற்கு பகரமாக அவர் இவருடைய அம்மாவை திட்டுவார். இவர் நேரடியாக திட்டாட்டியும் இன்னொருத்தர் திட்டுறதுக்கு இவர் காரணமாயிட்டார். இன்னொருத்தர் இவருடைய பெற்றோர்களை ஏசுவதற்கு இவர் காரணமாயிட்டார். இப்படி இந்த மாதிரியான விஷயத்தை செய்வது பாவங்களில் பெரும் பாவம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொருத்தர் தன்னுடைய பெற்றோர்களை திட்டுவதற்கு இவர் காரணமாகிறதே இவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்னா, இவர் நேரடியாக திட்டினா, நேரடியாக தன்னை பெற்ற பெற்றோர்களை பார்த்து தகாத வார்த்தைகளை பேசினால், அவனுடைய மனதை காயப்படுத்தினால் அது எவ்வளோ பெரிய குற்றம் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹ் குர்ஆனில் பெற்றோர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான், ஃபலா தகுல்லஹுமா உஃபின், நீங்கள் பெற்றவங்கள பார்த்து உஃப்னு சொல்லாதீங்க அப்படிங்கிறான். உஃப்னா நம்ம எதுக்கு சொல்லுவோம்? நம்ம ஆடையில், நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் ஏதாவது தூசி விட்டுடுச்சுன்னா உஃப்னு ஊதி விடுவோம். அல்லது எங்கேயாவது நம்ம ஒரு சேரில் உட்காரப்புறம் தூசி இருக்குது அப்படின்னா வாயால் ஊதி விடுவோம். அந்த தூசியை தட்டிட்டு தூசியை தள்ளி விட்டுட்டு அதுக்கு மேலே உட்காருவோம். இதுக்கு தான் உஃபு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியான வார்த்தையை நீங்கள் பெற்றோர்களை பார்த்து சொல்லிவிடாதீர்கள். அதாவது ரொம்ப லேசான வார்த்தை, ரொம்ப லேசான வார்த்தை, அதை கூட நீங்கள் பெற்றோர்களை பார்த்து சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதைவிட லேசான வார்த்தை ஒன்று இருந்திருந்தால் அதையும் அல்லாஹு தஆலா சொல்லி நீங்கள் இப்படி சொல்லாதீங்க நல்லா சொல்லியிருப்பான். இதை விட லேசான வார்த்தை இல்லை அப்படின்னா, எந்த விதத்திலும் பெற்றோர்களிடத்தில் அவங்க மனம் கோன்ற மாதிரி, மனம் சுளிக்கிற மாதிரி, முகம் சுளிக்கிற மாதிரி எந்த வார்த்தையும் நாம் பேசிடக்கூடாது. அதாவது இந்த உஃப்புங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, ரொம்ப ஒரு வெறுப்பாக ஏதாவது அவங்க நடந்துக்கிட்டாலோ, கோவப்படுற மாதிரி ஒரு விஷயம் அவங்கள்ட்ட நடந்துட்டாலோ, அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சலிப்பாக ஒரு வார்த்தை வருமா இல்லையா, நம்மகிட்ட இருந்து வெளிப்படுமா இல்லையா? சலிப்பான நேரத்தில் நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தை, இது திட்டுறதெல்லாம் இல்லை, ஏசுறதெல்லாம் இல்லை,
இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சலிப்பினுடைய வெளிப்பாடாக நம்முடைய முகத்திலிருந்து வரக்கூடிய அந்த அடையாளம் கூட பெற்றோர்களை பார்த்து நீங்கள் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறோம். இது எந்த அளவுக்கு நாம் பெற்றோர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த வசனத்தில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வக்குல்லஹுமா கௌலன் கரீமா, பெற்றோர்களிடத்தில் நீங்கள் கண்ணியமான வார்த்தைகளை பேசுங்கள், ரொம்ப பணிவாக பேசுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்னுல் பத்தாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சயீத் இப்னுல் முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் நிறைய வசனங்களை சொல்கிறான். நான் இந்த வசனத்திற்கு அல்லாஹ் என்ன பொருள் வச்சுருக்கான்னு எனக்கு தெரியலை, அதனுடைய பொருள் என்னன்னு எனக்கு தெரியலை, என்ன வசனம்னு கேட்டாங்க. அல்லாஹ் பெற்றோர்கள் பார்த்து சொல்லும் பொழுது வகுல்லஹுமா கௌலன் கரீமா, பெற்றோர்களிடத்தில் மிக பணிவாக பேசுங்க நல்லா சொல்கிறான். பணிவுனா எப்படி, அதனுடைய அடையாளம் என்ன, அதனுடைய அளவுகோல் என்ன அப்படின்னு கேட்டாங்க. சயீத் இப்னுல் முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, கௌலுல் அப்தில் முத்னிப் அஸ்ஸய்யிதல் ஃபவ்வல் கலீல், அதாவது எந்த அளவுக்கு பணிவாக பேசணும் அப்படின்னா, ரொம்ப கடுகடுப்பாக பேசக்கூடிய கடினமான உள்ளம் கொண்ட ஒரு எஜமானனிடத்தில் குற்றம் இழைத்த ஒரு அடிமை பேசுவதை போன்று பேச வேண்டும். சாதாரணமாக இருக்கக்கூடிய எஜமான்கிட்டையே சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய அடிமைகள் சத்தம் விட்டு பேச முடியாது, கொஞ்சம் கூடுதலான வார்த்தைகள் பேச முடியாது. இப்போ இவர் வேறு ரொம்ப கடினமான உள்ளம் கொண்டவர், ரொம்ப கடுகடுப்பாக நடக்கக்கூடியவர். இவரும் குற்றம் செஞ்சிருக்கிறார், குற்றம் செஞ்சாமே பேச முடியாது, வார்த்தைகள் வராது. அப்போ குற்றம் செய்த ஒரு அடிமை ரொம்ப கடினமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு எஜமானிடத்தில் பேசுவதை போன்று பேச வேண்டும். அப்படின்னா எவ்வளோ பணிவாக நடக்கணும் அப்படிங்கிறத அவங்க நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்போ அதனால் பெற்றோர்களிடத்தில் மிக பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். சலிப்படையும்படியான எந்த ஒரு வார்த்தைகளையும் எந்த ஒரு விஷயங்களையும் நாம் வெளிப்படுத்திடக்கூடாது. அப்படின்னா நேரடியாக திட்டுறது, நேரடியாக வசைபாடுறது, அவங்க நோகடிக்கிற மாதிரி பேசுறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய குற்றம் அப்படிங்கிறத அதை விவரித்து சொல்ல முடியலை. அப்போ அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெற்றோர்களை சபிக்கக்கூடியவரை அல்லாஹ் சபித்து விட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நிலை ஏற்படாமல் நம்மை பாதுகாப்பானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்